தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் வடசென்னை மாவட்டத்தில் உள்ள பெரம்பூர் கிளையின் 44ஆம் ஆண்டின் ஆண்டு விழா பெரம்பூரில் உள்ள ரங்கா ஏசி ஹாலில் நடைபெற்றது. கிளைத் தலைவர் ஜே. சந்திரமௌலி அனைவரையும் வரவேற்று தலைமையுரையாற்றினார். விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக பெரம்பூர் காய்கனி சிறப்பு அங்காடி ஏ. பத்மநாபன் அவர்களும், காயத்ரி தீர்த்தம் புகழ் டாக்டர் என். பரமேஸ்வரன் அவர்களும் வருகை புரிந்து பிராமணர் சங்க நிகழ்ச்சிகளை பாராட்டி பேசினர். மாநில தலைவர் பிராமண சேவாரத்தன் ஸ்ரீ என். நாராயணன் எழுச்சி உரையாற்றினார். மாநில பொதுச் செயலாளர் ஒய். ரமேஷ், வடசென்னை மாவட்ட தலைவர் ஆர். சுவாமிநாதன், மாவட்ட பொதுச் செயலாளர் பாலாஜி, மாவட்ட பொருளாளர் ராமசுவாமி, மத்திய சென்னை மாவட்ட தலைவர் சதீஷ்குமார் மற்றும் சகோதர கிளை தலைவர்கள், நிர்வாகிகள் பெரம்பூர் கிளையின் செயல்பாடுகளை வாழ்த்தி பேசினர். அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. சாதி, மத, இன வேறுபாடு இன்றி பெரம்பூர் பகுதியில் உள்ள பல பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல், 2ஆம், 3ஆம் இடங்கள் பெற்ற மொத்தம் 50 மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசும் ஊக்கத்தொகையும் இன்றைய நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டதை அனைத்து பெற்றோர்களும் பெரம்பூர் கிளையை பாராட்டிச் சென்றனர். நிகழ்ச்சிக்கு உதவிய நன்கொடையாளர்களுக்கும் சிறந்த சேவை செய்த சங்க நிர்வாகிகளுக்கும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கு நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற 70 வயது கடந்த வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் மாநில தலைவர் நாராயணன் அவர்களும் டாக்டர் என். பரமேஸ்வரன் அவர்களும் பரிசுகளை வழங்கினர். கிளைத் தலைவர் சந்திரமௌலியுடன் சுந்தரேசன், சுந்தரி, ரெங்கநாதன், ஜெயக்குமார், ராமசுவாமி, சுப்பிரமணியன், பத்மலோசனா, ஸ்ரீனிவாசன், மங்களம் ஸ்ரீனிவாசன், சுவாமிநாதன், ராமச்சந்திரன், குருமூர்த்தி, மீனாட்சி, ராமசுவாமி ஆகியோர் இன்றைய விழாவிற்கான பணிகளை சிறப்பாக செய்திருந்தனர். கிளையின் ஆலோசகரும் மாநில துணைத் தலைவருமான சுந்தரி ரெங்கநாதன் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். கிளையின் தலைவர் சந்திரமௌலி, துணைத் தலைவர் சுந்தரேசன் அவர்களின் பணியை மாநில தலைவர் பாராட்டினார். மேலும் பெரம்பூர் கிளையின் டீம் ஒர்க் மிகவும் பாராட்டுக்குரியது என தன்னுடைய எழுச்சி பேருரையில் மாநில தலைவர் நாராயணன் வாழ்த்தி பேசினார். இன்றைய நிகழ்ச்சியில் சென்னையில் உள்ள அனைத்து கார்ப்பரேஷன் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளில் பெரம்பூர் கார்ப்பரேஷன் பள்ளி மாணவி கிருத்திமாயா ஸ்ரீ 10ஆம் வகுப்பில் முதல் இடம் பெற்றதற்கு பாராட்டி நினைவு பரிசும் ஊக்கத்தொகையும் கிளையின் சார்பில் வழங்கப்பட்டது. கிளையின் அமைப்புச் செயலாளர் வி. பி. சுப்பிரமணியன் நன்றி கூறினார். ஸ்வஸ்தி வாசகத்துடன் விழா நிறைவுற்றது. விழா நடைபெற்ற ரங்கா ஹாலை தந்து உதவிய KRM ஸ்கூல் குரூப் தாளாளர் புவனேஷ் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. வணக்கம். இன்றைய தினம் தமிழ்நாடு பிராமண சங்கத்தினுடைய வடசென்னை மாவட்ட கிளையாக இருக்கக்கூடிய பெரம்பூர் கிளையினுடைய பரிசளிப்பு விழா, ஆண்டு விழா நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான சகோதரர்களெல்லாம் கலந்து கொண்டார்கள். அனைத்து சமூகங்களை சார்ந்த நன்கு மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இங்கே பரிசு வழங்கப்பட்டது. கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பல மாவட்ட தலைவர்கள், இதுவும் குறிப்பாக சிறப்பு விருந்தினராக டாக்டர் பரமேஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்த நிகழ்வு இந்த பெரம்பூர் பகுதியிலே மிகவும் ஒரு எழுச்சியினையும் ஒரு சமூக உணர்வினையும் உருவாக்கி இருக்கின்றது. நம்முடைய வணிகர் சங்க தலைவர் பத்மநாபர்களும் கலந்து கொண்டு இதை கௌரவித்தார். இன்றைய நிகழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாடு முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரம்பூர் கிளை சிறந்த சேவைகளை தொடர்ந்து செய்து வருகின்றது. அந்த வகையில் பெரம்பூர் கிளையினுடைய இந்த நிகழ்ச்சி மனதுக்கு நிறைவை வழங்கியது என்பதை குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த 10% ஈடுபடி இடஒதுக்கீடு பற்றி தமிழக அரசும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை நாங்கள் துவங்கியிருக்கோம். அடுத்த மாதம் திருச்சியிலே அனைத்து சமூகடைய கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த விஷயத்தில் அரசியல் கட்சிகளை எல்லாம் தொடர்பு கொண்டு ஒரு நல்ல முடிவை நாங்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றோம். 76 சமூகங்கள் அதில் பெனிஃபிட் ஆகும் EWSல. இப்போ மத்திய அரசு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதை மத்திய அரசு சட்டபூர்வமாக கொண்டு வந்த அந்த முயற்சி, சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட அந்த முயற்சி தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தாமல் இருக்குது. நிச்சயமாக அதை இந்த வரும் காலத்தில் சாதித்துக் கொள்ளும் நம்பிக்கை எங்களுக்கு எல்லாம் இருக்கின்றது தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் 50 மாணவ மாணவிகள் இன்றைய தினம் இங்கே மதிப்பெண்கள் அடிப்படையிலே கௌரவிக்கப்பட்டார்கள். பல பள்ளிகளிலிருந்து பிள்ளைகள்லாம் கலந்து கொண்டாங்க. அவருடைய பெற்றோரோடு கலந்து கொண்டாங்க. அனைத்து சமூக பிள்ளைகளும் கலந்து கொண்டாங்க. சிறப்பு நிகழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் நாங்களுடைய மாநில அமைப்பு, மாவட்ட அமைப்புகள், கிளை அமைப்புகள் வழியாகவும் அறக்கட்டளை வழியாகவும் நூற்றுக்கணக்கான ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை, மருத்துவ உதவித்தொகை, ஏழை திறன் உதவிகள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். சங்கத்தில் இது மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிராமண சமூகம் சார்ந்த தினவந்தர்கள் எல்லாம் உதவுறாங்க. இந்த விஷயத்தில் அது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கிறது. தற்போது தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்திருக்கின்றது. மாண்புமிகு முதல்வர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வராக அங்கே சேவையாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆட்சியில்
எல்லா சமூகங்களுக்கும் அவர் நீதி வழங்கி வருகின்றார். சமநீதியோடு சமூக நீதி வழங்கி வருகின்றார். உதாரணமாக 8 தலித் அமைச்சர்கள், 2 பிராமண அமைச்சர்கள்லாம் அவருடைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றம். தமிழகத்தில் தமிழக மக்கள் ஒரு மௌன புரட்சியினை செய்திருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைய அரசியல் மாற்றம். 2 பெரிய திராவிட கட்சிகளும் படுதோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். இந்த அரசியல் மாற்றம் அனைத்து சமூகங்களுக்கும் அனுகூலமாக அமையும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஊழலற்ற ஆட்சியை அமைப்போம் என்று அவர் சொல்லிக்கொண்டு அந்த வகை தொடங்கியிருக்கிறார். அந்த பணியை தொடங்கியிருக்கிறார். அதுவும் தெரிகிறது நமக்கு. மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். லஞ்சம் வாங்குவதும் லஞ்சம் கொடுப்பதும் தவறு என்பதை மக்கள் உணர வேண்டும். இந்த அரசினுடைய அந்த முயற்சி நிச்சயம் வெற்றி பெற வேண்டும். மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு அணுகுமுறையாக நாங்கள் காண்கின்றோம். நல்ல முயற்சி. இதுகாரும் எந்த ஒரு அரசியல் கட்சி ஆட்சியிலும் அவ்வாறு சொல்லப்படவில்லை, செய்யப்படவில்லை. அந்த வகையிலே இந்த ஆட்சி என்பது ஒரு மாறுபட்ட ஆட்சி.